தியானித்தவுடன் தோன்றக்கூடிய இந்த சிறப்பு இதெல்லாம். அதில் ரொம்ப முக்கியமான வரி, எம்பெருமான் எந்த நிலையிலும் உமாதேவியாரோடு உடன் கலந்தவன் என்பதை காண்பித்து தர காதிலே தோடும் குழையும் கலந்து தோன்றும் என்கிறார். இடது திருச்செவியிலே சுவாமி எப்போதும் தோடணிந்திருப்பார். அதுதான் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு முதல்ல காட்டி கொடுத்தது, நம்ம அத்தனை பேருக்கும் முதல்ல காட்டி கொடுத்தது. திருமுறை பாடத் தொடங்கும் போது அதுதானே சொல்லி தொடங்கினார் அவர். இப்போ அந்த அருள் தன்மையை கொண்டாடித்தான் தொடங்குறார். தொடங்கும் போதே திருவருளை கொண்டாடித்தான் தொடங்குறார். அப்படி அந்த கலந்து தோன்றக்கூடிய தன்மை, ஏன்னா நிகிரகம் பண்ணும் போதும் கூட அதிலே மரக்கருணையாக வெளிப்படுவது. கருணைத்தன்மை தான் எம்பெருமானை நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கி கொண்டு வரக்கூடியது. எல்லாம் கதியற்று போகும்போது சுவாமி சன்னதின்னு போய் விழுவதற்கு காரணம் அவன் கருணையாளன் என்ற அந்த குணத்தினாலே. அந்த கருணையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உமாதேவியாரை தனியே ஒரு தத்துவமாக காட்டாமல் எப்போதும் கலந்து உள்ளேயே நிறுத்தித்தான் பெருமான் காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருவரும் என்ன வேடம் எம்பெருமான் தரித்தாலும் அதற்கு பொருத்தமாக அவளும் தோன்றுவாள். இதையும் பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கிறார். ரொம்ப பிரசித்தமாடி என் சொல்கிற உதாரணம், வைத்தீஸ்வரன் கோயிலே சுவாமி வைத்தியநாதராக வந்தாள் அம்பிகை இந்த மருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வருவாள், தைலாம்பிகையாக வருவாள். இப்படி எந்த திருவேடம் பெருமான் தரிக்கிறாரோ அதற்கு அப்படியே சரிபாதியாக அம்பிகை வரக்கூடிய சிறப்பு. ஒரு நிலையிலே இவர்கள் இருவரும் யானை வடிவம் கொண்டார்களாம். அம்பிகை பிடியாகவும் சுவாமி களிராகவும், பெண் யானை ஆண் யானையாக வடிவமேற்று திருக்கைலாய சிகரத்தின் அந்த பர்வதத்தை ஒட்டி இவர்கள்லாம் உலா வந்தபோது, இருவருமாய் உலா வந்தபோது அந்த அன்பின் வெளிப்பாட்டிலே ஒரு யானை பிறந்ததாம். அந்த யானைத்தான் சிவபெருமானுடைய கணக்கூட்டத்திற்கு அதிபதியாகி கணபதியாகி அமர்த்தப்பட்டார். இப்போது விநாயகர் சதுர்த்தி வரவிருக்கிறது. எப்படியும் அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியிலிருந்தே விநாயகர் வழிபாடு நமக்கு கிடையாதுன்னு பிரசித்தமாக பேச ஆரம்பிப்பாங்க. அவர் இப்படித்தான் வந்தார், அப்படித்தான் வந்தார், இது சரியில்லைன்னுட்டெல்லாம் தோன்ற வைப்பார்கள். அது நம்மையே மனசு ஒரு நிமிஷம் கலங்கும்படியாக செய்வார்கள். நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் விநாயகருடைய வடிவ தோற்றத்திற்கு ரொம்ப தெளிவாக ஒரு பாடல் கொடுத்துடுறார். சுவாமியும் அம்மனும் ஆண் யானையும் பெண் யானையுமாக முறையே அவர்கள் கைலாய பர்வதத்தின் சாரலிலே அப்படி உலா வந்த போது தோன்றார்கள். சுவாமியும் அம்பாளும் அத்தனை உருவத்திற்குள்ளேயும் இருக்கிறார்கள். அதனாலே அந்த நிலை என்பதை கடந்து எப்படி அப்பர் சுவாமிகளுக்கு திருக்கைலாய காட்சி வழங்கிய போது அத்தனைக்குள்ளேயும் காட்சி தந்தார்களோ, ஆணும் பெண்ணுமாக என்னென்ன இணைகள் உண்டோ அப்படி எல்லாவற்றிலும் காட்சி தந்தார்களோ, ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் சுவாமி மம்மனுமாக காட்சி தந்தார் போலே எப்படியும் தன் சங்கல்பத்தால் என்ன வடிவமும் ஏற்பார். அதனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளிய நிலையிலே தோன்றிய ஒரு யானைக்குத்தான் கணபதி பிள்ளையாராக வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம். நாளை விநாயகருடைய தோற்றம் எப்படின்னு யாரானா பேசினார்கள்னா இதுதான் நமக்கான ஒரே புராணம். சம்பந்த சுவாமிகள் இந்த புராணத்தை தான் சொல்லியிருக்கார். அப்படி தோன்றிய போது சுவாமியும் அம்பாளும் வீற்றிருக்க நடுவே குழந்தையாக இந்த கணபதியாரை வைத்துக்கொண்டு கணேச அனுகிரகமூர்த்தி என்ற ஒரு வடிவத்தை எடுத்து காண்பித்தார் பெருமான். தேவகூட்டம் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் செய்ததாம். இப்படி சுவாமியும் அம்மனும் யானை வடிவம் ஏற்ற போது வந்து தோன்றிய அந்த யானையை என்னவாக கொள்வதுன்னு கேட்டபோது கூட்டத்திற்கு இவர் அதிபதி என்றார். இப்போ என்னுடைய அடியார் கூட்டம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டால் அதற்கு அதிபதியாக இருப்பவர் இவர்தான். அதனால் என்ன செய்தாலும் அடியார்களை வணங்கி தொடங்க வேண்டும். அதற்கு ஒரு பிரத்யேகமான வடிவிலே இவர் இருப்பதினாலே இவரை வணங்கி எதையும் தொடங்கணும்னு சுவாமி நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். இப்படித்தான் நமக்கு விநாயகருடைய வழிபாடு எல்லாவற்றிற்கும் முதன்மையானதுன்னு கொண்டு வந்து வைத்தோம்.